Hi friends, welcome to Sue Smart Workshop. இந்த மாதிரி டிசைன் நம்ம பிளவுஸ்ல எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம canvas ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி cloth மேல அயர்ன் பண்ணிட்டு canvas நீங்க அந்த ஷேப் வந்து எழுதி எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா அதுக்கு மேல இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து ரொம்ப அழகா தெரியும், யூனிக் டிசைன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா சென்டர்ல வந்து கட் பண்ணிக்கோங்க. இது ஷேப் எப்படி இருக்கு அதே மாதிரி கட் பண்ணிட்டு ஸோ ஃபுல்லாக வந்து நாச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நாச்சஸ் போடுறதுனால டர்ன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ வந்து உள்ள எடுத்துட்டு டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹாஃப் சர்க்கிள் இந்த மாதிரி கிளாத்ல ரெட் இல்ல மெரூன் கலர், பிங்க் கலர் கூட நீங்க எடுத்துக்கலாம். அப்போ ரோஸ் வந்து ரொம்ப அழகா தெரியும். ஸோ நான் டார்க் ரெட் எடுத்திருக்கேன். ஹாஃப் சர்க்கிள்ல இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போட்டுட்டு இங்கேயும் இதே மாதிரி நாச்சஸ் போட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா இதை நீங்க இப்படி ஃபோல்ட் பண்ணீங்கன்னா ரோஸோட டிசைன் கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு நீங்க அந்த சர்க்கிளுக்கு உள்ள இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இது கிளீனா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த சர்க்கிள் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும், ரோஸ் வந்து பெருசா தெரியணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கிள் நீங்க பெருசாவும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எட்ஜ்ல வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து நான் ஸ்டெம்காக கிரீன் கலர்ல டோரி ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து இங்க பிளேஸ் பண்ணிட்டு லீஃப் அண்ட் ஸ்டெம் மாதிரி இருக்கும். இது அதுக்கு மேல இங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து பாட்டம் ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன். நான் லேஸ் கொடுத்து பாட்டம் ஃபினிஷ் பண்றேன். பாருங்க, இந்த மாதிரி ஃபினிஷ் ஆயிடுச்சு. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு இல்லைங்களா? Thank you so much for watching.